So good evening students. Today we will see the current affairs analysis dated from 4th September to 10th September. So remaining tomorrow we will see the MP-led scheme. It's a members of parliament local area development scheme. It was launched in the year 1993 under the Ministry of Rural Development. அன்னைக்கு Ministry of Rural Development, இன்னைக்கு Ministry of Statistics and Program Implementation கீழே வரும். இது என்ன அப்படின்னா ஒரு 5 crore rupees வந்து கொடுப்பாங்க 1 yearக்கு ஒவ்வொரு எம்பிக்கும். Every MB will get 5 crore rupees. 2.5 கேட்டகரியில் கொடுப்பாங்க. இது வந்து எம்பி கையில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை இம்ப்ளிமெண்டிங் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி, ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி. இது பர்பஸ் என்ன அப்படின்னா எம்பி வந்து அவங்களோட கான்ஸ்டிடுவன்சி இருக்கக்கூடிய, ஸோ ராஜ்யசபா எம்பிஸ்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டிடுவன்சியும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் இந்த ஃபண்டை. லோக்சபா எம்பிஸ்னால் அவங்க கான்ஸ்டிடுவன்சிக்கு மட்டும். தட் இஸ் ஒர்க் ரிலேட்டட் டு சோஷியல் கேபிட்டல் ஆர் சோஷியல் செக்டார். தட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்கூல்ஸ் கட்டுறது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஹியூமன் கேபிட்டல் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். தட்ஸ் அ கண்டிஷன். ரோடு, அப்புறம் ஒரு 1 crore வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் எதாவது நடக்குன்னா அதுக்கு ஃபண்டிங் பண்ணலாம், அதுக்கு வந்து டொனேட் பண்ணலாம். இல்லை வேறு கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒரு 25 lakhs வரைக்கும் பண்ண முடியும் அதர் தேன் தேர் கான்ஸ்டிடுவன்சி. ஸோ தட்ஸ் அபவுட் த ஸ்கீம். இதில் வந்து சாக்ஷி அப்படின்ற ஒரு வெப் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ இதுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எம்பிஸ் வந்து அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது, என்ன லெவலில் முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும் இந்த சாக்ஷி போர்ட்டல் மூலம். அது மாதிரி இந்த ஃபண்டிங் வந்து எம்பிஸ் கையில் போகாது, ப்ராஜெக்ட்ஸையும் இவங்க கை காமிக்கலாம், ப்ராஜெக்ட்ஸையும் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் த இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி. அவங்க மூலமாக தான் இந்த ஃபண்ட் வந்து சாங்ஷன் ஆகும். ஸோ தட்ஸ் அபவுட் த ஸ்கீம். எலிஜிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்யூனிட்டி ரிலேட்டட் சோஷியல் செக்டார் கேட்டகரி. சரியா? த நெக்ஸ்ட் யூஎன் கிளாஸோட பிபிஜே, தட் இஸ் பியாண்ட் பயோடைவர்சிட்டி ஜூரிஸ்டிக்ஷன் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து யூஎன் கிளாஸ், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் சி. அதில் வந்து சியோட ஏரியாவை வந்து ஜூரிஸ்டிக்ஷனை பிரிப்பாங்க. தட் இஸ் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், தட் இஸ் 200 nautical miles. 12 nautical miles it is territorial waters, 24 nautical miles it is called as contiguous zone. அப்புறம் மீதி இருக்கக்கூடிய மொத்த 200 nautical miles it is called as எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இந்த ஏரியாவில் வந்து மீன் ரிசோர்ஸஸ் பிடிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுக்கிறது, ஆயில்ஸ் எடுக்கிறது எல்லாமே அந்த நாட்டோட சொந்தம். ஸோ இப்போ இந்தியா இதில் இருக்குது அப்படின்னா இந்தியாவோட பார்டர் ஏரியாவில். ஸோ பியாண்ட் திஸ் இட் வில் பி கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் சி. இந்த இன்டர்நேஷ்னல் சீயில் வந்து கப்பல்கள் போடுறது, போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, தட் இஸ் அ சீபெட் அத்தாரிட்டி, இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி. அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எடுக்கிற அனுமதி வாங்குறது. இட் வாஸ் ஆல்சோ ரெகுலேட்டட். ஆனால் பயோடைவர்சிட்டி வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ பியாண்ட் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பயோடைவர்சிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இஷ்யூஸ். ஆனால் இல்லீகல் மைனிங் அதிகமாக நடக்குது, அன்ரெகுலேட்டட் மைனிங். இது வரைக்கும் இட் இஸ் ரெகுலேட்டட் பை யூஎன் கிளாஸ். இங்கே சீபெட் அத்தாரிட்டி கிட்ட பர்மிஷன் வாங்குவாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஓஷன் ஏரியாவில். ஆனால் நிறைய கண்ட்ரிஸ் வந்து பர்மிஷன் வாங்காமலே போய் எடுக்கிறது. ஃபிஷ்ஷிங்கும் அதிகமாக பண்ணுவாங்க, ரிசோர்ஸஸ் மீன் வளங்களை அதிகமாக, கோரல் ரீஃப் அதிகமாக சேதப்படுத்துவாங்க. அதன் மூலமாக கடல் வளங்கள் வந்து பாதிக்கப்படும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக பியாண்ட் பயோடைவர்சிட்டி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2023 இட் வாஸ் ஓப்பன் ஃபார் சைனிங். அதில் வந்து இப்போ 55 நாடுகள் சைன் பண்ணியிருக்காங்க. 60 நாடுகள் சைன் பண்ணியாச்சு அப்படின்னா இட் வில் பி கம் இன் இம்ப்ளிமெண்டேஷன்.
60 நாடுகள் ரேட்டிஃபை பண்ணணும். 55 நாடுகள் சைன் பண்ணி ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் சைன் பண்ணிட்டாங்க அண்ட் ரேட்டிஃபைடு. ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் லா கிரியேட் பண்ணோம். அதுக்கான ஒரு 12 மெம்பர் பேனல் தான் அமைச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமையில். தட் சைட் கேம் இன் நியூஸ். சுப்ரீம் கோர்ட் லாயர், நாட் ஜட்ஜ், சஞ்சய் உபாத்யாய். ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி. அதர் எக்ஸாம்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா பட் அந்த நேம் சஞ்சய் உபாத்யாய் அப்படின்ற நேம் இம்பார்ட்டன்ட். ஸோ எதுக்காக இந்த ஏரியா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா 64% கடல் உயிரினங்கள் இந்த ஏரியாவில் தான் அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும். அப்புறம் இல்லீகல் மைனிங் ஸ்டாப் பண்ணப்படணும். இல்லீகல் ஃபிஷிங் ஆல்சோ நீட் டு பி ஸ்டாப். அது மாதிரி மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் நீட்ஸ் டு பி கிரியேட்டட். மெரைன் கோரல் ரீஃப் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணப்படணும். அப்புறம் தெர் இஸ் அ 30x30 டார்கெட். 2030க்குள்ளாடி 30x30x30 2030க்குள்ளாடி 30% ஆஃப் தி ஓஷன், 30% ஆஃப் தி காண்டினென்ட் உயிரினங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும். அதோட லிவ்லிஹுட் எல்லாமே. ஸோ அதுக்காக அதையும் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும். அப்படின்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அச்சீவ் பண்ண முடியும். அது மாதிரி ஃபேர் அண்ட் இக்விட்டபிள் ஷேரிங். கடல் வளங்களை வந்து எல்லா கண்ட்ரிக்கும் வந்து இக்விட்டபிள் ஷேரிங். அப்புறம் ஜெனட்டிக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. மரைன் ஜெனட்டிக் ஒரு இனத்தை அப்படியே எராடிகேட் பண்ணுறது, அந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிபிஜே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது நடைமுறைக்கு 55 நாடுகள் சைன் பண்ணியிருக்காங்க. 5 நாடுகள் இன்னும் ரேட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா நடைமுறைக்கு வரும். இந்தியா வந்து அதுக்கான முன்னெடுப்புகளை பண்ணிட்டாங்க. ஏன்னா நேஷனல் லா கிரியேட் பண்ணாதான் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் வளங்களை எல்லாம் பாதுகாக்க முடியும். ஸோ தட்ஸ் வை தே ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் அ நியூ லா. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். The next article, Strait of Malacca. So show the map. You can see the map. There is a 800 kilometer stretch. 800 to 900 kilometers. Malay Peninsula-வுக்கும் சவுத் வெஸ்ட்டில் யூ ஹேவிங் இந்தோனேஷியா, சுமத்ரா தீவு. அதுக்கு இடையில் இருக்கிற நேரோ பேசேஜ். இது வழியாக தான் பசிபிக் ஓஷன்லேருந்து கப்பல்கள் இந்தியாவுக்கு வர்றது, இல்லைனா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வர்றது. அது மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன்லேருந்து பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய காண்டினென்ட், இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகளுக்கு எல்லாமே பொருட்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய கிட்டத்தட்ட 60% மேலே ட்ரேட் இது வழியாக தான் நடக்குது. இன்டர்நேஷ்னல் ட்ரேட் 60% குளோபல் ஆயில் ட்ரேட், அப்புறம் நார்மல் ட்ரேடு இது வழியாக தான் நடக்குது. ஸோ இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும். அதுக்காக தே ஹேவிங் ஏ மேரிடைம் பேட்ரோல். சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து 4 கண்ட்ரி சேர்ந்து ஒரு பேட்ரோல் சிஸ்டம். ஏன்னா இங்கே வந்து கப்பல்கள் தடுக்கப்படலாம், தீவிரவாதிகள், வைரசி இஷ்யூஸ் இருக்குது, கப்பல் கடத்தப்படுறது. அது மாதிரி சைனாவோட த்ரெட்னிங் அதிகமாக இருக்குது. சைனா டு கவுண்டர் சைனா வி ஆஸ்க் சிங்கப்பூரியன் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்தப்போ அவர்கிட்ட வந்து இதை நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த பேட்ரோலில் நம்மவும் சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாதுகாப்பு பணியில் ஒத்திகையில் நம்ம இந்தியன் ஓஷன் ஏரியாவில் நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பேட்ரோலிங். அப்போ அங்கே ஏதாவது பைரசி இஷ்யூ வந்துன்னா நம்ம தான் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர், நம்ம தான் போய் காப்பாற்றுறோம். நிறைய கப்பல்களை வந்து மீட்டெடுத்திருக்கோம். அதர் கண்ட்ரீஸோட கப்பல், யூஎஸோட கப்பலை மீட்டெடுத்திருக்கோம், பிரிட்டனோட கப்பலை பாதுகாத்துருக்கோம், ப்ரைவேட் பீப்புள் ஆல்சோ. அதே மாதிரி இந்த ஏரியாவில் நம்ம அந்த பேட்ரோலில் சேர்றதுக்கு வில்லிங் தெரிவிச்சிருக்கோம். இந்தியாவுக்கு சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் வந்தப்போ அவரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. பட் நான் மற்ற கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? we need to wait and see. Why it is important? Because it's a choke point. International sea lane of communication, it's a part. சரியா? இது மற்ற கண்ட்ரிஸுக்கு இம்பார்ட்டன்ட், யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு மட்டும் இல்லை. தட்ஸ் வை யூ நீட் டு ஸ்டடி. அப்புறம் எம்ஜி நரேகாவோட 20 years of success. மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி 2005 லான்ச் பண்ணப்பட்டது. எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஸோ இந்த ஆக்டை பொறுத்தவரை 2005 இட் வாஸ் கிரியேட்டட். ரைட் டு ஒர்க் எந்த ஆர்டிக்கிளில் வரும்? 42, அப்புறம் ஆர்டிக்கிள் 21. சரியா? ஸோ எல்லாருக்குமே வேலை கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்டில் இது உருவாக்கப்படுது. 100 days ஜாப், 15 டே, கேட்ட 15 நாளில் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா 1/4 ஆஃப் தி மினிமம் வேஜ் ஷுட் பி கிவன் அஸ் அ பென்ஷன் இல்லை, இஸ் அ ஸ்டைஃபன் மாடலில் கொடுக்கப்படணும்.
அது மாதிரி 18 இயர்ஸ் ஆகிருக்கணும். இதில் எலிஜிபிலிட்டி வேலைக்கு போகணும் அப்படின்னா யார் வேணால் போகலாம். ஈக்குவல் டு ஃபார் ஆல் ஜெண்டர். அப்புறம் ரூரல் ஹவுஸ் ஹோல்டாக இருக்கணும். இது ரூரலுக்கு மட்டும்தான். ஸோ ரூரல் அன்எம்ப்ளாய்டு ஹவுஸ் ஹோல்டாக இருந்தால் தே கேன் அப்ளை ஃபார் இட். லோக்கலைஸ் தான், இன்னொரு கிராமத்துக்கெல்லாம் நீங்கள் போக முடியாது. உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய இதில் மட்டும்தான் கலந்துக்க முடியும். அண்ட் தென் இட் இஸ் ஹேவிங் எ சோஷியல் ஆடிட். பீப்புள் ஆடிட் பண்ணுவாங்க. 1/3 வந்து உமனாக இருக்கணும். தட்ஸ் அ கண்டிஷன். அப்புறம் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். இதோட 50% ஒர்க் வில் பி பிளான்ட் இன் தி கிராம சபா தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அலோகேட் பண்ணுறது. சோஷியல் ஆடிட்டிங் பண்ணுறாங்க. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஃபண்டிங் வந்து இல்லை. ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணப்படுறது, தட்ஸ் அன் இஷ்யூ. ஸோ 20 இயர்ஸ் தாண்டிருச்சு. ஆனால் இன்னும் ஃபண்டிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத இந்த ஆர்டிகிள் சொல்லுது. ஸோ யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி அபவுட் த லைக் இதை படிச்சுக்கோங்க. அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ், சேலஞ்சஸ் படிச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி எஃப்டிஐ. எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் எஃப்டிஐ. அதில் கவர்மெண்ட் ரூட் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ரூட் இருக்குது. சரியா? கவர்மெண்ட் ரூட் அப்படின்னா வித் பர்மிஷன் தான் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்னா வித்தவுட் பர்மிஷன் தே கேன் கம் அண்ட் இன்வெஸ்ட். அதுக்கு பிறகு ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். தே கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். அதுக்கு பிறகு ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். பியாண்ட் 49% அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா 49 வரைக்கும் ஆட்டோமேட்டிக். 49க்கு மேலே அப்படின்னா கவர்மெண்ட் ரூட். கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் இந்தியாவில் இப்போ ஆயில் கம்பெனி இந்தியாவில் வந்து ஓப்பன் பண்ணால் கவர்மெண்ட் ரூட்னா பிஃபோர் கம்மிங் இன்வெஸ்டிங் இன் இந்தியா தே நீட் டு கெட் ரெஜிஸ்டர்ட் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் ரிசர்வ்ஸ். அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லணும். அதே மாதிரி தான் இப்போ பியாண்ட் அப்படின்றப்போ நோ இஷ்யூஸ். 49 வரைக்கும் தே கேன் கம் அண்ட் இன்வெஸ்ட். 51% மேலே இந்தியாவில் 100% அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ தே நீட் டு கெட் பர்மிஷன். இல்லை 51% இந்தியாவிலேருந்து யாராவது கண்டுபிடிச்சி 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்றப்போ நோ இஷ்யூஸ். ஃபாரின் டைரக்ட்னா இந்தியாவில் வந்து இந்தியா கம்பெனியோட ஸ்டேக்கை வாங்குறது. இப்போ ஜியோவில் ஃபேஸ்புக் வாங்கியிருக்காங்க 10%. திஸ் இஸ் ஆல்சோ எஃப்டிஐ. சரியா? அது மாதிரி ஃபேஸ்புக் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் எஃப்டிஐ. ஸோ தட்ஸ் ஸோ இதில் வந்து 81 பில்லியன் கடந்த வருஷம் வந்திருக்கு நமக்கு. ஆனால் அவுட்ஃப்ளோ வந்து அதிகமாகிருச்சு. அவுட்ஃப்ளோ மீன்ஸ் 51 பில்லியனுக்கு மேலே வெளியில் போகுது. இந்தியாவில் விற்றுட்டு போகிறவங்க அதிகம். நெட்டை எடுத்துக்கிட்டோம்னா 0.4 பில்லியன் தான் நம்ம கேபிட்டல் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம் இன் தி அவுட்ஃப்ளோ ரீசன் என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிளியரில், ஸ்ட்ரிஞ்சன்ட் பாலிசிஸ், நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாமே ரீசனாக சொல்லப்படுது நம்மளோட பாலிசிஸ். நீங்கள் எப்படி என்னென்னு படிங்க, இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்துக்கோங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன். ஆர்டிகல் 63 there shall be a vice president of India elected by both the house of the parliament. All the members of the parliament will vote. So elected through a proportional representation by means of single transfer vote மூலமாக ஜெயிக்கிறாங்க, எலெக்ட் பண்ணப்படுறாங்க. அப்புறம் குவாலிஃபிகேஷன் எடுத்திங்கன்னா 35 இயர்ஸ் ஆகணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், ராஜ்யசபாவில் மெம்பர் ஆகிறது எலிஜிபிலிட்டி இருக்கணும், மினிஸ்டர் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், ஸ்டேட்டில் கவர்னராக இருக்கு, யார் வேணால் அப்ளை பண்ண முடியும். ஆனால் நோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அவங்க வந்து ரிசைன் பண்ணணும் அந்த பொசிஷன்லேருந்து. தென் ஆர்டிகல் 67 டாக்ஸ் அபவுட் தி ரிமூவல் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணலாம், 5 இயர்ஸ் டென்யூர் ரிசைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணனால தான் இப்போ எலெக்ஷன் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். கரண்ட் வைஸ் பிரசிடென்ட் யார்? ராதாகிருஷ்ணன்னா தெர் ஆர் so many Radhakrishnas, CP Radhakrishnas. Okay, so 67 removal of vice president. Vice president can be removed via Rajya Sabha effective majority and simple majority. Resolution only can be moved in the Rajya Sabha only. சரியா? So that's about this article. The next article அது படிச்சுக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய the procedure, ஏன் எலெக்ட் பண்ணப்பட்டாங்க. சரி, இப்போ இவரோட டென்யூர் வந்து எவ்வளோ வருஷம் ஆகும்? இப்போ ஆல்ரெடி இருந்தவர் ரிசைன் பண்ணனால தான் இவர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. வெதர் ஹி வில் கண்டினியூ ஃபார் 5 இயர்ஸ் ஆர் ஹி வில் கண்டினியூ ஒன்லி ஃபார் த 2 or 3 இயர்ஸ்? 5 இயர்ஸ் ஆர் கண்டினியூ 5 இயர்ஸ். சரியா? அதனால் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்ன்ற பிரைம் மினிஸ்டர், இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் போயிட்டார், புதிய பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ணப்பட்டால் ரிமைனிங் டென்யூர் மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. எலெக்ஷன் பண்ணால் 5 வருஷம். இப்போ பிரசிடென்ட்டோட டென்யூர் முடியும் போது பிரசிடென்ட்டோட டென்யூர் மட்டும்தான் எண்ட் ஆகும். Vice President will continue. The next article related to particularly vulnerable tribes. Particular vulnerable tribes க்கும் ஒரே சென்சஸ் போதும், நமக்கு எடுக்கக்கூடிய அதே சென்சஸில் அவங்கள கணக்கெடுத்தால் போதும்னு
ரெஜிஸ்ட்ரார் சொல்லியிருக்காரு. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப்ஸ்னால் நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. தெர் இஸ் அ அஃபெக்டட் ட்ரைப்ஸ், தெர் இஸ் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் பீப்புளில் அண்டர் தேபர் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. ப்ரீ அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ், தட் இஸ் ஹண்டிங் ப்ராக்டிசஸ், வாழ்வாதாரத்துக்காக அந்த மாதிரி ஹண்டிங், ஃபுட் கேதரிங் தான் அவங்களோட மெயின் ஆக்குபேஷனாக இருக்கும். அது மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, பழைய காலத்து டெக்னிக்கை பயன்படுத்துவாங்க. ஆதி காலங்களில் இருந்து, ஏன்ஷியன் டைம்ஸில் இருந்தது. லோ லிட்ரஸி ரேட், படிப்பறிவு இருக்காது, அவங்களோட பாப்புலேஷன் வந்து க்ரோ ஆகலை, குறையுது, இல்லைன்னா ஸ்டாக்னேட் ஆகிருக்கு. அப்படின்னாலும் இந்த கேட்டகரி, இந்த 4 கேட்டகரியில் வந்தாங்க அப்படின்னா தே வில் பி கன்சிடர்ஸ் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். அதில் இந்தியாவில் தேபர் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் 1960 தெர் இஸ் அ கமிஷன் அப்பாயிண்டட் ஃபார் திஸ் தேபர் கமிஷன். அவங்க வந்து 75 ட்ரைபல் குரூப்ஸை வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு ரெக்கமெண்ட் பண்ணி அது வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 18 ஸ்டேட்ஸில் இருக்காங்க, ஒரு யூனியன் டெரிட்டரி, தட் இஸ் அந்தமான் நிக்கோபார். சரியா? 18 ஸ்டேட்ஸில் ஒடிசா வந்து ஹையஸ்ட் ஹேவிங், செகண்ட் ஹையஸ்ட் வந்து ஆந்திர பிரதேஷ். நிறைய ட்ரைப்ஸ் இருக்கிறதும் அவங்க தான். ஆந்திராலையும் ஒடிசாலேயும் தான் அதிகமாக இருக்காங்க. சேலஞ்சஸ், ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ், எல்லாமே ரூரல் ஏரியாவில் இருப்பாங்க. இன்னும் ஆடை அணியாத ட்ரைபல் குரூப்ஸும் இந்தியாவில் இருக்காங்க. ஜரேவா அப்படின்ற அந்தமான் நிக்கோபாரில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே சிவிலைஸ் பண்ணப்படணும், அவங்களெல்லாம் எஜுகேஷன், இவங்களுக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணி இவங்களை கொண்டு வரணும் அப்படின்றத டார்கெட்டு. இவங்க அஃபெக்ட் ஆகிறது லேண்ட் இல்லை, இவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு லேக் ஆஃப் ஆக்சஸ் டு பேசிக் சர்வீசஸ், கவர்மெண்ட் சர்வீஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதிகமாக இவங்களை சுரண்டுறது, அதிகமாக வேலை வாங்குறது, அது மாதிரி சோஷியல் கல்ச்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அவங்க பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் வந்து மற்றவங்களுக்கு அது உகந்ததாக இருக்காது. கிளைமேட் சேஞ்ச், கடல் வளம் கடல் உயரும்போது அந்த மாதிரி நிக்கோபாரில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் வில் கெட் அஃபெக்டட். ஓங்கு ட்ரைபு, ஜரேவா, இன்னும் நிறைய இருக்காங்க, ரொம்பன், அப்புறம் நிக்கோபாரிஸ் இருக்காங்க, அது அந்த நிக்கோபார் ஏரியாவில் இருக்காங்க. இவங்க எல்லாமே இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி யூனிவர்சல் போஸ்டல் யூனியன். யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி அண்டர் யுனைடெட் நேஷன். யுனைடெட் நேஷனோட ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி created in the year 1874 by Berne Treaty. அதனால் யுனைடெட் நேஷன் வந்தது வந்து 1945. அதுக்கு முன்னாடி 1919 இந்தியா லீக் ஆஃப் நேஷன் ஒன்று இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் திஸ் யூனியன் வாஸ் கிரியேட்டட் 1874 டெலகிராஃபிக் பர்பஸ். போஸ்டல் வந்து கோஆர்டினேட் பண்ணப்படுறதுக்காக உருவாக்கப்பட்ட. அதுக்கப்புறம் இவங்க யுனைடெட் நேஷனில் ஜாயின் பண்ணாங்க. இதோட மெம்பர்ஷிப் வந்து கரண்ட் மெம்பர்ஷிப் வந்து 192 மெம்பர்ஸ் ஆர் தேர். யுனைடெட் நேஷனில் மெம்பராக இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக இதில் ஜாயின் பண்ணுவாங்க. மெம்பர் இல்லாதவங்க யாராவது ஜாயின் பண்ணணும்னா யுனைடெட் நேஷன் வந்து 2/3 மெஜாரிட்டியில் ஓட்டிங் பண்ணால் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். இது எதனால் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா யூபியோட மீட்டிங் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். இப்போ துபாயில் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் இந்தியாவோட யூபிஐ வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பர்பஸுக்கு. இப்போ வெளிநாடுகளில் இந்தியர்கள் அதிகமாக வேலை செய்கிறாங்க. இப்போ இது வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டால் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் எந்த நாட்டில் இருந்தும் நமக்கு வந்து பணம் அனுப்ப முடியும். யூபிஐ டிரான்சாக்ஷன் ரெமிட்டன்சஸ் பண்ண முடியும். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இவங்களோட பர்பஸ், இவங்க எதுக்காக உருவாக்கப்பட்டால் கோஆர்டினேட்டட் போஸ்டல் சர்வீஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. மெயில் இதெல்லாமே இன்றைக்கும் ரெகுலேட் பண்ணப்படுது. அப்படின்னா யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் மூலமாக வெளிநாடுகள் இன்டர்நேஷ்னல் ரூல்ஸை வந்து ரூல்ஸை வந்து செட் பண்ணுவாங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றது. அப்புறம் இன்றைக்கும் பார்சல் சர்வீசஸை இவங்க பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா? த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி SEP அப்படின்ற எக்ஸசைஸ். இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு இந்தியா. இந்தியா இந்த வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம். SEP அப்படின்றது இட்ஸ் மீனிங் ரஷ்யன் வேர்டில் இட் இஸ் வெஸ்ட் ரஷ்யான்னு பேர், வெஸ்ட் இன் ரஷ்யா. ஸோ பெலாரஸும் ரஷ்யாவும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது. நிறைய கண்ட்ரிஸ் இதில் ஜாயின் பண்ணுவாங்க. இதில் இந்தியா இந்த வாட்டி ஜாயின் பண்ணுறாங்க. இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல் அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யா வந்து அலினேட் பண்ணப்பட்டுருச்சு உக்ரைன் வார்னால், யாருமே அவங்களுக்கு கூட இல்லை அப்படின்ற அதை தவிர்க்கிறதுமா இப்போ இந்தியா இதில் கலந்துக்கிறாங்க இந்த எக்ஸசைஸில். அது மாதிரி MTCR யூஎஸ்ஏவோட MTCR பாலிசியில் அவங்க சின்ன தளர்வுகள் பண்ணுறாங்க. MTCRன்றது 1987 கிரியேட் பண்ணப்பட்டது, மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம். இது என்ன சொல்லுது அப்படின்னா 500 கிலோவுக்கு மேலே பொருளை பேலோடு எடுத்துகிட்டு போகக்கூடிய மிசைல்ஸ் ஆர் UAV 300 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடியது. இதில் மெம்பராக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றத. இது எதுக்கு அப்படின்னா மிசைல் டெக்னாலஜியை வந்து
இதில் மெம்பர் ஆகாத கண்ட்ரிஸ் நம்ம 2016 ஜாயின் பண்ணோம் இந்தியா. இப்போ 35 கண்ட்ரிஸ் தான் இதில் இருக்காங்க. 34 இருந்துச்சு, இந்தியா ஜாயின் பண்ண பிறகு 35. அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரியும் ஜாயின் பண்ணலை. இப்போ இந்த 35 கண்ட்ரிக்கு மட்டும்தான் தே ஹாவ் த ரைட் டு பர்ச்சேஸ். இப்போ யூஎஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் 500னா அக்னி மிசைல் நம்ம பண்ணுறோம், அது செல்ஃபு. நம்ம வெளியிலேருந்து ஒரு மிசைல் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட கிலோகிராம் கெப்பாசிட்டி, பேலோடுன்றது மிசைலோட கிலோகிராம் கிடையாது. பேலோடுனா அதில் வெப்பன்ஸ் வார்ஹெட் எடுத்துகிட்டு போகிறது 300 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே அப்படின்னா, இப்போ நம்ம பிரம்மோஸ் எல்லாம் வச்சுருக்கோம் 500 வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இதில் நம்ம ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அந்த கண்ட்ரிஸ், வேறு கண்ட்ரி நம்ம விற்க முடியும், நம்மளோட அக்னி பிரம்மோஸை விற்க முடியும். அது மாதிரி மற்ற கண்ட்ரிஸ்கிட்டே நம்ம வாங்கவும் முடியும். சரியா? டெக்னாலஜி தட்ஸ் அ கண்டிஷன். இப்போ இதில் வந்து என்னென்னா, இப்போ யூஏவி எல்லாம் இதுக்கு மேலே வெயிட் எடுத்துகிட்டு போகிறதுனா இப்போ இந்தியா போன்ற நாடுகள் வாங்க முடியாது. யூஎஸோட MQ-9B அப்படின்ற ஒரு யூஏவி இருக்குது, அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள். அதை வந்து ஏர்கிராஃப்ட் அப்படின்னு நேம் பண்ணுறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, பேலோடு அதிகமாக எடுத்துகிட்டு போகிட்டு டிஸ்டன்ஸ் அதிகமாக கவர் பண்ணும். இப்போ இந்தியா போன்ற நாடுகள் இதை வாங்கிட்டு இருக்கோம், கேட்டுட்ருக்கோம். ஈவன் தோ வி ஆர் இன் MTCR வி cannot பர்ச்சேஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அமெரிக்கா வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மிசைலுன்ற பேரில் இருந்து ஏர்கிராஃப்ட்னு மாற்றுறாங்க. அப்போது மற்ற நாடுகள் இதை வாங்க முடியுன்றனால பண்ணியிருக்காங்க. அது நியூஸ். நீங்கள் படிக்க வேண்டியது MTCR படித்தோம், இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் நடத்தியிருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ டுமாரோ ஆன்வர்ட்ஸ் வி வில் ஹேவ் தி MCQ. இன்றைக்கு வரைக்கும் நான் போடலை, நாளையிலேருந்து நான் உங்களுக்கு MCQஸும் ஆட் பண்ணுவேன். ஸோ ப்ரீவியஸ் 10 டே, இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும், இப்போ செப்டம்பர் முடிச்சிருக்கோம், அது வரைக்கும் உள்ள லைக் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிருங்க. வில் ஹேவ் MCQ டுமாரோ. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். Thanks a lot for joining with us.